கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற உங்கள் எவ்வாறு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் குடும்பத்தின் சார்பாக. ஐயா வந்தவுடனே அத்தானும் நானும் சாட்சி சொல்லியிருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் குடும்பத்தை பற்றி. எங்கள் அப்பா எப்படி இருந்தார், எங்கள் குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு விவரம் கூட தெரியாது. எங்கள் அப்பா இறந்தப்போ நான் அழ கூட செய்யலை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அவ்வளோ சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் அக்கா தான் அழுதுகிட்டு இருந்தான். எனக்கு 10 வயசு ஆகும்போது தான் அப்பா இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது வரைக்கும் அப்பா எனக்கு இப்போ தெரியாது. ஏன்னா அவர் நைட்டு வருவார், காலைல போவார். நான் என் அப்பா முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கள் அம்மா 6 வயசு இருக்கும்போது என்னை எங்கள் அக்காவும் பிடிச்சிட்டு நடு தெருவில் நின்றுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, எப்படியாவது நான் என் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களோட தாளாக்கிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே தான் எங்கள் அம்மா ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. என்னென்னா, ஆண்டவர் நம்பாமல் சுயத்தை நம்பிட்டாங்க. எப்படியாவது அப்படின்னு அவங்களும் நம்பிட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போனோம். இதே உப்பரம்பட்ட கிராமத்தில் கிட்டத்தட்ட 22 வருஷம் நாங்கள் தெருவில் இருந்தோம். எங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. நாங்கள் வீட்டில் படுத்ததில்லை. நானும் எங்கள் அக்கா எங்கள் அம்மா 3 பேருமே தெருவில் இருந்தோம். இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் சிங்கப்பூர் கொண்டு போய் என்னை ஆசீர்வதிச்சார். இந்த இடத்துல சாட்சியாக நிற்க வைக்க முக்கியமான காரணம் என் மனைவி தான் சொல்லுவேன். நிதியா பாக்கியதுடைய ஜபம் தான் இந்த இடத்துல சாட்சியாக நிற்பாட்டிருக்கு. அவள் தான் ரொம்ப அதிகமாக ஜோப் பண்ணி ஆண்டவர்களை வழி நடத்தினா. இன்றைக்கி எங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. நாங்கள் மனுஷங்கள் நம்பினா ஆண்டவர் மட்டும் தான் நம்பணும். ஆண்டவர் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. நான் என் சாட்சி மூலமாக ஒன்றையே தான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மட்டும் நம்புங்க, அவங்களை வழி நடத்துவார். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சூழ்நிலை உப்பரமுட்டியில் நாங்கள் மறுமொழி சடங்கு இப்போலாம் இருப்போம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் நடக்குமான்னு சொல்லி இருந்த ஒரு காரியம். எங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. ஆண்டவர் நாமத்துக்கு மயங்க உண்டாகுவாங்க. சொல்கிறோம்.